முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், குறிப்பாக 50 வருஷத்துக்கு முன்பு ஏற்றுக்கொண்டவர்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் இப்போதெல்லாம் வயதை அடைந்திருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் போயிருக்கிறாங்க. இப்போது இந்த ஜெனரேஷனை கத்தருக்குள்ளே கொண்டு வர்றது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பின்னால் வீட்டாருக்கும் நீதி நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுவான் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை பற்றிய ஒரு சாட்சி. இதுதான் இன்றைக்கி ரொம்ப அவசியம். நான் என் பிள்ளைகளுக்கு நம்ம ஆரம்ப ஊழியத்தில் நானும் என் மனைவியும், அதாவது உன்னுடைய தாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு ஊழியத்தை செய்கிறோம், எப்படிப்பட்ட பாதையில் போகிறோம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும். பிள்ளைகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போதெல்லாம் பண விஷயத்தில் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோம், விசுவாசத்தில் எப்படி அந்த நாட்களில் நின்றோம் அப்படின்னு நான் போதிச்சாதான் என் பிள்ளைகளுக்கு அந்த அந்த பழங்காலம்னா என்ன 35 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்தபோது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்பது பிள்ளைகளுக்கு தெரிய வரும். அப்போ தான் அதை போல் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க அதை போதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் இங்கே ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்போது இந்த நாட்களில் இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், ஒன்று விசுவாசத்தில், ரெண்டாவது பரிசுத்தத்தில், மூணாவது கிருபையில் வளரணும். முதல் சந்ததி கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அந்த முதல் சந்ததி கிறிஸ்தவர்கள் இப்பொழுது ஒருவேளை 50 வயசு 55 வயசு இருக்கலாம், சிலருக்கு 65 வயது இருக்கலாம். இப்போ அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு 20 வயசு 25 வயதில், ஏன்னா சில மாநிலங்களில் 20 வயது 22 வயசுலேயே இளம் வாலிப பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா 25 வயசு கூட இருக்காது, 2-3 பிள்ளைகள் பெற்றெடுப்பார்கள். அவங்க அந்த வயது வரம்பெல்லாம் பார்க்காம அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க குடும்பத்தின் பின்னணி, அதன்படி அவங்க திருமணங்களை பண்ணுறதுனால சின்ன சின்ன பையங்கள்லாம் திருமணம் பண்ணி பிள்ளைகளோடு கூட இருக்கிறது அங்கே ஒரு சாதாரணமான காரியம். அப்படி பார்த்தா ஒரு 40 வயசு 45 வயசு ஒரு தாயின் தகப்பனுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் 20 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகள் கூட இருப்பாங்க. இப்போ இந்த அடுத்த இவங்களுக்கு இரண்டாவது சந்ததி, அவங்க முதல் சந்ததி கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ணோம், அடுத்த சந்ததி எழும்பி இருக்கிறாங்க. இந்த அடுத்த சந்ததி தான் ரொம்ப சவால். முதல் சந்ததி கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் இருளுக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் பிசாசு போராட்டத்துக்குள்ளும் இருக்கும்போது மிஷினரிகள் விசுவாசத்தோடு ஜெபித்ததினால கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து ஆண்டவர் அன்றை திரும்பினார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்கிற அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு விசுவாச ஜீவியத்தை பெற்றோர் தான் பயிற்சிவிக்கணும். அப்போ பெற்றோர்களுக்கு அந்த ஜீவியம் இருந்தால் தான் பிள்ளைகளை பயிற்சிவிக்க முடியும், பிள்ளைகளை நடத்தணும். இப்போ நம்ம ஆதியாகமம் 18-19 நம்ம வாசித்தோம் இல்லையா, அவன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் கர்த்தருடைய நீதி நியாயத்தையும் அதன்படி செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான்னு சொன்னது மாதிரி, அப்போ தன் பிள்ளைகளுக்கு இதுதான் கர்த்தருடைய நீதி, இது அநீதி, நீ உன் நண்பர்களோடு சேரக்கூடாது, செல்ஃபோனில் இவ்வளோ நேரம். அப்போது அங்கே எவ்வளோதான் வறுமை கோட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லா வாலிப பையங்க கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. அதனால் அடுத்த சந்ததி பெற்றோருக்கு பயங்கர சவால். இது ஒரு பக்கம் இருக்க, அநேக விசுவாசிகளின் பிள்ளைகள் நல்லா படித்து
இன்னைக்கு கூட எஃப்எம்பிபி அலுவலகத்தோடு பேசிக்கிட்டு இருந்தபோது ஒரு பையன்லாம் பைலட் ஆகியிருக்கிறான், விமானத்தை ஓட்டுகிற ஒரு பெரிய பைலட் ஆகியிருக்கிறான். நல்ல நல்ல பள்ளிக்கூடங்களை படித்து நல்ல தேர்ச்சி அடைகிற பிள்ளைகளையும் பார்க்க முடிகிறது. அதை நினச்சி நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் 100க்கு 100 இது வெற்றிகரமாக நடக்குதா அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வட மாநிலங்கள் இருக்கிற பிள்ளைகள்லாம் தென் மாவட்டங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமாக வராங்க. கல்கட்டாலேருந்து வராங்க, யூபியிலேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, குஜராத்தில் போன்ற இடங்கள்லேருந்து வந்து வேலைக்காக சம்பாதிக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை இங்கே வந்தோடனே தடுமாறுகிறது. மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, கலாச்சார போராட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தங்க ஊர் ஆட்களோடையே கனெக்ட் பண்ணிடுவாங்க. அவர்களுக்குள்ளே இந்த விசுவாசம் இருக்குமானா இருக்காது. அப்போ அந்த பிள்ளைகள் பாவத்தை படித்து கொண்டு போவார்கள். ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் திரும்ப வீடுகளுக்கு போகும்போது இந்த பிள்ளைகளுடைய நிலவரம் பெற்றோருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே வட மாநிலங்களில் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப தங்கச்சிமார்களுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெளி ஊர்களுக்கு வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் வரும்போது அவர்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, அவர்கள் விசுவாசத்தில் பின்னடைஞ்சிடக்கூடாது, அவர்கள் விசுவாசத்தில் வளரும்படிக்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்யணும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற உலகத்தின் ஆவி, ஆண்டவரே, பலவிதமான பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள், கர்த்தாவே, பணம் சம்பந்தமான தவறான காரியங்கள், ஆண்டவர் விசுவாசிகள் பிள்ளைகளை தாக்க முயற்சி பண்ணும்போது கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைகளை தாங்கணும்னு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த 2வது சந்ததி தனி ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தாவே, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, ஜெய ஜீவியம், அந்த விக்டோரியஸ் லைஃப்பில் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னு நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் அருமை ஆண்டவர் பதில் கொடுக்கிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆமென். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாயும் செல்வோயா. இரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாயும் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோரின் முன் வருவீர். அரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோரின் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். இரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்க வேண்டிய தொடர்ந்து வனாந்தரத்தில் ஏன் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ஏன் இந்த கஷ்டமான பாதை, டெய்லி வரக்கூடிய தகவல்கள், ஃபோன் கால்ஸும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜஸும் சரி, இமெயில்ஸும் சரி, நேரடியாக சந்திக்கிறவர்களும் சரி, வேதனையின் மேலே வேதனை, கஷ்டத்தின் மேலே கஷ்டம், தங்களால் சமாளிக்க முடியாத போராட்டங்கள். ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கும், இன்னொன்று வியாதியில் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்படுறதை நம்ம பார்க்குறோம். மூணாவது பிள்ளைகள் சவால். அடுத்தது வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம். இது அடுத்தது திருமணம் முடிந்த யங் கப்புள்ஸ் லைஃப்பில் இருக்கிற இடர்பாடுகள். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் அருமை ரட்சகர் சொன்னதை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் இருக்கும், ஆனால் அந்த உபத்திரம் உங்களை என்னையும் மேற்கொள்ளாது. அந்த உபத்திரவத்தை நம்ம ஜெயிப்போம். காரணம், இயேசு ஜெயித்தார். நான் உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். அந்த ஜெயிப்பீர்கள்ன்றதுக்கு வார்த்தைக்கு முன்னால் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்மளை திடப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திடனற்று போயிடுவீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறாரு. அதனால் இந்த நாட்களில் நான் டெய்லி ஜெபம் பண்ண பிரதர், முன்னெல்லாம் இப்போலாம் முடியல, அந்த நேற்று சாப்பிட்டேன், இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி யாராவது இருக்காமா? இல்லை. அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் இப்போ நான் போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பேசி கொண்டு வருகிறது போல் இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் கர்த்தருடைய பிள்ளைகளை 43:19 நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால், ஏசியா 41:18 படிங்க. ஏசியா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளாக கிணறுகளாக மாற்றுவேன், வனாந்தரத்தை நீர் தடாகமாக மாற்றுவேன் என்று இந்த இடத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். வனாந்தரம் அது ஒரு வறட்சியான ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வனாந்தரத்தில் நிறைய பேர் கடந்து வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, சிலர் இந்த வனாந்தரத்தில் தேவனை நோக்கி பார்க்க தவறி வனாந்தரத்தினுடைய நிலைமையை பார்த்து அநேகர் பின்வாங்கி போனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். அப்போது வனாந்தரத்தில் தான் ஒரு மனுஷனுடைய சரியான ஜீவியத்தை பார்க்க முடியும். ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காண முடியாது. கடினமான பாதையின் வழியாக போகும்போது தான் ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை, அவனுடைய ஆவிக்குரிய தரத்தை நம்ம கணிக்க முடியும். இந்த வனாந்தர பாதையை பொதுவாக யாரும் விரும்புகிறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, வசனத்தை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை வனாந்தரத்தில் உண்டாயிற்று. அன்னா காய்பா பிரதான ஆசாரியர்களாய் இருந்த காலம். ஆசாரியர்களாக இருந்து அவர்கள் ஜெப ஆலயங்களில், சினகாக் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கள்ல, யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில், கர்த்தருடைய பிள்ளைகளை யூதருடைய ஜெப ஆலயங்களில் அவர்கள்
பிரசங்கித்து கொண்டு வந்த ஒரு காலம். அந்த நாட்களில் வசனத்தில் போட்டிருக்குது, வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாயிட்டு. நீங்கள் இந்த பைபிளை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் த டே ஒன், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்லேருந்து இந்த வேர்ட் ஆஃப் காடை கொஞ்சம் நீ டீட்டெயிலாக படி, வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு அப்படின்ற ஒரு ஏவுதல், நடத்துதல். அப்புறம் மூன்றாவது என்னென்னா, அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் போதித்த விதங்கள். சும்மா மேலோட்டமாக பேச மாட்டாங்க. மேலோட்டமாக ஆசீர்வாதம் 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 கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படின்னு மேலோட்டமாக பேச மாட்டாங்க. அந்த காலங்களில், அந்த காலங்கள்னால் என்ன, 1940s சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பேச மாட்டாங்க. ஒரு வசனத்தை அப்படியே டீட்டெயிலாக போதிப்பார்கள். அந்த நாட்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால வேத வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து படிக்கணுங்கிற ஒரு ஏவுதலை ஆண்டவர் தருவார். இங்கே பாருங்கள், வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு வார்த்தை கிடைத்தது. அதுதான் அந்த வசனம். அந்த இடத்துல ஏன் அன்னாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் அப்படின்னு அங்கே எழுதுகிறாங்க? அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் சகரியாவின் குமாரனாகி யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை. இந்த நேரத்தில் இந்த வசனம் அப்படி இருக்கட்டும், இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அப்போ வாஸ்தா இன்னும் உங்களுடைய மைண்டு இன்னும் திறக்கப்படும், சிந்தை திறக்கப்படும். மல்கியா 2ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆசாரியனுடைய உதடுகளில் அவன் வாயில வேதத்தை அவன் வாயிலே தேடுவாங்க. ஆசாரியன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள், ஆலயத்தில் ஊழியம் செய்தவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின் காலத்தின்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு கோத்திரம்தான், லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஆனால் நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, புது உடன்படிக்கை, நியூ டெஸ்ட்மென்ட் பிலீவர்ஸ், புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள். இந்த நேரத்தில் அப்படின்னா நம்ம யார்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம், த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அந்த வசனம் ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கட்டும், அதில் படிங்க. ஒன்று, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி. அதாவது உங்களை என்னையும் பார்த்து இந்த வசனம் பேசுகுது. பாவங்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இந்த சர்ச்சுக்கு நான் போகிறேன், இங்கே கமிட்டி மெம்பராக இருக்கிறேன், அல்லது மூப்பராக இருக்கிறேன், கேர்சல் லீடராக இருக்கிறேன், அல்லாவிட்டால் சாதாரண விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இரத்தத்தால் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல மாற்றியிருக்கிறார். ஆமேன். அப்போ புது உடன்படிக்கை சத்தியம், பைபிள் சத்தியம், புது உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆசாரியன்தான்.
ஆமாம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆசிரியனா நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க நாங்கள் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை வரணும். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரணும்? கர்த்தருடைய வார்த்தை வரணும். கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்கு. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வெளியே பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டு உங்களுடைய பழைய விசுவாசிகள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வர வழியில் மார்க்கெட்டுக்கு போனேன், புரியுதா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்கிட்டேன். நல்லது, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? என் பிரசங்கத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். 140 கோடிக்கு மேலே உள்ள தேசம், இருளுக்குள்ளே இருக்கிற கோடியான மக்கள், புரியுதா? இப்போ அப்போ அங்கே போனால் தான், போகும்போது பார்த்தா இங்கே உள்ள அட்மாஸ்பியர் வேறு, அங்கே உள்ள அட்மாஸ்பியர் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஆனால் சொல்கிறேன், உங்களை ஆசாரியர்களாக மாற்றி வச்சிருக்கிறேன்னு வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. சரி, இப்போ வசனத்துக்கு வாங்க. நம்ம வாசனில் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆசாரியனுடைய உதடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் வேதத்தை அவன் வாயில் தேடுவாங்க. ஒரு ஆசாரியனாக இருந்தால் அவன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். வார்த்தைக்கு இன்றைக்கி முதலிடம் கிடையாது. வேறு இசைக்கும், புரிஞ்சுக்கோங்க, எங்கே சபை வீழ்ச்சி அடையுதுன்னு பாருங்கள். இசைக்கும், புரிதா, கலர்ஃபுல் லைட்ஸுக்கும், நடனத்துக்கும், புரிதா, சினிமாவை சபைகளுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு அவல நிலைமைக்கும் சபை போய் கொண்டு இருக்கிற துணிகரமான பாவம். இதை இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு 6 மாதமாக நான் இப்படி சொல்கிறேன் அல்லது 1 வருஷமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு அறிவு தெரிஞ்சு, அதாவது எனக்கு கர்த்தர் கொடுக்குற சந்தர்ப்பங்களெல்லாம் இதை பல வருஷமாக எச்சரித்து கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டுறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, உங்கள் வாயிலும் என் வாயிலும் கர்த்தருடைய வார்த்தை வரணும். அது எப்படி வந்துருமா? அப்போது பைபிளை படிங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குயிக்கா படிங்களேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் பாருங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா எழுதியலுக்கு செய்கிறதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இரவும் பகலும் அந்த மெடிடேட் பண்ணணும். அப்புறம் அப்போ தான் வழி வாய்க்கப்படணும். யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கையாளப்படுது. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. வேர்ட் ஆஃப் காடுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போது ஜபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதா? துதி ஆராதனைக்கு இருக்கா? இல்லையா? இருக்கு. ஆனால் இது துதி ஆராதனைக்கும் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸு, இசை கருவிகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு வேத வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியாதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆசாரியனுடைய உதடுகளில் வாயில் கர்த்தருடைய வசனத்தை தேடுவாங்கன்னு சொல்லுது மல்கியாவில். அப்போ நீங்களும் நானும் தானே ஆசாரியன். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு வரணுமே. வார்த்தைன்னா பைபிளில் இருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறது கிடையாது. த டைம்லி வேர்டு, அந்தந்த நேரத்தை பாருங்கள். இப்போ பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை எவ்வளோ சவால் தெரியுமா? இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வயதான தாத்தா பாட்டி அம்மாவுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு
இனி நேற்று கூட ஒரு குடும்பத்தில் இனி அடுத்த வருஷம் எந்த ஸ்கூல் காலேஜில் எங்கே படிக்க வைக்கணும், என்ன கோர்ஸ் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு நாங்கள் ஒரு சகோதரி. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை, அவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அதை மாதிரி திருமணம், எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது, எந்த பெண்ணை எடுக்கிறது, அந்த பெண்ணுடைய பின்னணி என்ன, இப்படி அது ஒரு பெரிய பயங்கரமான சவால். ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. இதுக்கு பணத்துக்கு என்ன செய்ய, அது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தயவு செய்து ஏமாந்து போவாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை, அப்போது எங்கே வார்த்தை கிடைத்தது, பாயிண்ட்டுக்கு வரேன். திரும்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அன்னாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருந்த காலத்தில், படிங்க அந்த வசனத்தை படிங்க. வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. எங்க வார்த்தை உண்டாயிற்று? வனாந்தரத்தில் வார்த்தை கிடைக்கிறது. அப்போ உங்கள் லைஃப் போகிற பாதை ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிற என் அன்பின் ஆலோசனை என்ன தெரியுமா? முதல்ல சோர்ந்து போகாமல் வேத வசனத்தை, உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னா முழங்கால் படிக்கிட்டு படிங்க, அல்லது உட்கார்ந்து படிங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை படிங்க. கர்த்தருடைய வேத வசனங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு அது வெளிச்சம். கர்த்தருடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிறது, பேதையை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த வசனம், இந்த வார்த்தை யோவானுக்கு எந்த இடத்துல வச்சு கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வனாந்தரத்தில் தான் வார்த்தை வருது. வாழ்க்கையே ஒரு வனாந்தரமாக இருக்கு பிரதர், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, வனாந்தரத்தில் பார்க்காதீங்க, வானத்தை பாருங்க. அதாவது வானம் என்றால் பரலோகத்தை பாருங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். வனாந்தரத்தில் ஆகாருக்கு சத்தம் கேட்டுச்சு, வனாந்தரத்தில் ஆகாருக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்போ இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணிடுவோம். வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கிறேன், பலவீனம் என்னை தாக்குது, என்னுடைய ஜீரண உறுப்புகளில் பலவீனம் இருக்குது, என்னுடைய ஹார்ட்டில் பலவீனம் இருக்குது, என்னுடைய மூச்சு குழல் மூச்சு அந்த அந்த இடத்துல எனக்கு போராட்டம் இருக்குது, என்னுடைய ப்ரெஷர், என்னுடைய சுகர் சரியாக ஸ்டேபிளாக வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற இந்த புதன்கிழமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து வாழணும், தொடர்ந்து கிருபை செய்யணும். உம்முடைய மாறாத கிருபை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்போ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ அவங்க கைகளோடு அப்பா உங்கள் கைகளை இணைத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். அதிசயங்களை ஆண்டவரை காணும்படி இரட்சகர் உதவி செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா மகிமையும், எல்லா துதிகளையும், எல்லா ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.